சென்னை அயனாவரத்தில் பாலிணைந்த வீட்டினுள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடிகுண்டு வெடித்த சம்பவம் அங்கு நிகழ்ந்துள்ளது. என்ன வீட்டினுள் இருந்த சிறுமி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். ICF ராஜீவ்காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த சிறுமி காயத்ரி 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். பெற்றோர் உயிரிழந்த நிலையில் தனது பாட்டியுடன் வசித்து வரும் காயத்ரி சமையல் தேவைக்காக விறகு கட்டைகளை சேகரிப்பது வழக்கம். இதே பகுதியில் கடந்த 3 ஆண்டுகளாக பாழடைந்த நிலையில் காணப்படும் வீடு ஒன்றினுள் விறகு சேகரிக்க சென்றுள்ளார் காயத்ரி. வீட்டிற்குள் இருந்த கற்களை அகற்றிய போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடிகுண்டு ஒன்று எதிர்பாராத விதமாக வெடித்தது. இதில் சிறுமியின் தலை மற்றும் கைகளில் காயம் ஏற்பட்டது. நான் பாஞ்ச வீட்டில் போய் வெறுகு எடுக்கலாம் போனேன். வெறுகு எடுக்கும் போது அந்த கல்லை தூக்கி நான் வெறுகு மேலே போட்டுக்கினேன். அந்த டமால் வெடிஞ்சு அந்த பொரியெல்லாம் என் மேலே பட்டு நான் பயந்து வெளியே ஓடி வரும்போது நான் கீழே விழுந்துட்டேன். ஆஸ்பத்திரிக்கு இட்டுன்னு போனாங்க, பேகம் ஆஸ்பத்திரி. வெடிகுண்டு வெடித்ததில் அதிர்ச்சி அடைந்த சிறுமி அலறி அடித்தபடி வெளியே ஓடி வந்துள்ளார். சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் வந்து சிறுமியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இங்கே இருக்கிறவங்க இல்லைன்னா என் பிள்ளை நீங்கள் செத்தே போயிருக்கோம். அது படிச்சதே பெரிய விஷயம். ஏன்னா நாங்கள் தான் காப்பாற்றுறோம். அதுங்க 2 பேருமே இல்லாதனால தாய் தப்பை இல்லை, ரொம்ப வறுமையோடு இந்த பிள்ளைங்களுக்காக நான் இந்த பாத்திரத்தை கழுவி பிள்ளைங்களை வளர்த்த ஆளாக்கி 10 வருஷம் ஆச்சு. மக காணாத போய் மருமக 2 வருஷம் ஆச்சு இறந்துட்டான். இப்போ அந்த பிள்ளையும் போயிடுச்சுன்னா என் உயிர் வாழ்ந்து என்ன சோகம் இந்த ஊரில் உலகத்தில் இருந்து ஒன்றுமே பிரயோஜனமே இல்லை. தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவ இடத்தில் தீவிர ஆய்வு மேற்கொண்டனர். வெடிக்காத நிலையில் கிடந்த 2 நாட்டு வெடிகுண்டுகளை கைப்பற்றிய போலீசார் அவற்றை ஆய்வுக்கு உட்படுத்தி வருகின்றனர். நாட்டு வெடிகுண்டுகளை பாழடைந்த வீட்டினுள் பதுக்கியது யார் என்பது குறித்தும் விசாரித்து வருகின்றனர். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ், சென்னை.